மதுரையில் கெட்டுப்போன நிலையில் இருந்த 1200 கிலோ ஆடு, கோழி இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆரப்பாளையம் கிராஸ் ரோட் பகுதியில் உள்ள இறைச்சி கடையில் உணவு பாதுகாப்புத் துறையினர் சோதனை நடத்தியிருந்த நிலையில் இறைச்சி எடையை அதிகரிக்க ஊசி மூலம் தண்ணீரை செலுத்தி விற்பனை செய்ததும் அம்பலமாகி உள்ளது. மதுரையில் கெட்டுப்போன நிலையில் இருந்த 1200 கிலோ ஆடு, கோழி இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்புத் துறையினர் சோதனை நடத்தியதில் இறைச்சியின் எடையை அதிகரிக்க ஊசி மூலம் தண்ணீரை செலுத்தி விற்பனை செய்ததும் அம்பலமாகியுள்ளது. 1200 கிலோ எடை கொண்ட ஆடு, கோழி இறைச்சி தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, உணவு பாதுகாப்புத் துறையினர் நடத்திய ஆய்வில் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கிறது? கூடுதல் விவரம். வேதவள்ளி, மதுரையில் கெட்டுப்போன 1200 கிலோ ஆட்டு மடும் கோழி இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட இறைச்சி கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது சீல் வைத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். மதுரை ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் செயல்பட்டு வந்த ஆட்டிறைச்சி கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று திடீர் ஆய்வு நடத்தினார்கள். அப்போது அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த சுமார் 1200 கிலோ கெட்டுப்போன ஆடு மற்றும் கோழி இறைச்சியை சோதனை செய்த போது மோகிசன் என்பதற்கு சொந்தமான அந்த இறைச்சி கடையில் கெட்டுப்போன இறைச்சி விற்பனை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக வெட்டப்பட்ட ஆட்டு இறைச்சியில் ஊசிகள் மூலம், அதாவது மனிதருக்கு செலுத்தப்படக்கூடிய சிரஞ்சுகள் மூலம் தண்ணீர் செலுத்தி ஆட்டுக்கறியினுடைய எடையை அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டது இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இது போன்ற செயல்கள் மனித உடல் நலத்திற்கு தீங்கு ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாலும் மிக மோசமான அளவில் கோழி மற்றும் ஆட்டு இறைச்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்திருந்ததாலும் உணவு பாதுகாப்புத்துறைகள் சம்பந்தப்பட்ட இறைச்சி கடைக்கு தற்போது சீல் வைத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக மதுரையில் அதிக அளவிலான இறைச்சி கடைகள் விற்பனை கடைகள் அதிகமாக இருப்பதால் அதிக அளவில் சோதனையில் ஈடுபடவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். தற்போது இதுபோன்ற விற்பனை நடவடிக்கைகளை எந்த இறைச்சி கடைகளும் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.